நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? 12th +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைடு ஆல் சம்மர் இன் அ டே. ரே பிராட்பெரி. ரே பிராட்பெரின்றவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுகிறவர். சயின்ஸ் ஃபிக்ஷன்னா அறிவியல் கற்பனை கதைகள், அறிவியலில் கற்பனை கதைகள் எழுதுகிறவர் தான் ரே பிராட்பெரி. இப்போ இந்த கதையில் என்ன சொல்ல வராருன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட்னா சின்ன ஒரு தகராறு குழந்தைங்களுக்குள்ள. என்ன தகராறு? அதாவது பிட்வீன் மார்கோட்டுன்ற அந்த குழந்தைக்கும் அண்ட் அதர் சில்ட்ரன் இன் த ஸ்டோரி. மார்கோட்டுன்ற பொண்ணுக்கும் மித்த குழந்தைங்களுக்கும் இந்த கதையில் ஒரு சின்ன தகராறு வருது. அது என்னன்றது தான் கேள்வி. ஆல் சம்மர் இன் அ டே. ஆல் சம்மர் இன் அ டேனா மொத்த கோடை காலமும், ஒரு கோடை காலம்ன்றது எத்தனை, ஒரு 3-4 மாதம் இருக்குள்ள, அந்த மொத்த கோடை காலமும் ஒரே நாளில் அந்த பிள்ளைங்க அனுபவிக்கிறது தான் இந்த கதை. த ஷார்ட் ஸ்டோரி ஆல் சம்மர் இன் அ டே, இந்த சிறுகதை ஆல் சம்மர் இன் அ டேன்ற சிறுகதையில் ரிட்டன் பை ரே பிராட்பெரி இஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன், அறிவியல் கற்பனை கதை அபவுட் ஹியூமன் லைஃப். மனுஷ வாழ்க்கை எங்கே இருக்குது? ஆன் தி பிளானட் வீனஸ். வீனஸுங்கிறது நம்ம சுக்கிரன். அதாவது முதல்ல புதன், சூரிய குடும்பத்தில் ஃபஸ்ட்டு சூரியனை சுற்றுறது புதன், அடுத்து சுக்கிரன், அடுத்து பூமி. ஸோ பூமியில் இருந்து சுக்கிரனுக்கு இந்த மனுஷங்கள்லாம் குடி போயிருக்காங்க. அதாவது பிற்காலத்தில், பின்னாடி ஒரு காலத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்றைக்கி இல்லாட்டாலும் அப்படின்னு தான் அவரோட கற்பனை. அதில் த ஷார்ட் ஸ்டோரி ஆல் சம்மர் இன் அ டே ரிட்டன் பை ரே பிராட்பெரி இஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன், அறிவியல் சிறுகதை, அறிவியல் கற்பனை சிறுகதை அபவுட் ஹியூமன் லைஃப். மனுஷ வாழ்க்கை எங்கே? வீனஸில், சுக்கிரனில் மனுஷ வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி விவரிக்கிறாரு. த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் மார்கோட் அண்ட் அதர் சில்ட்ரன் இன் திஸ் ஸ்டோரி இஸ் டியூ டு ஜெல்லசி தட் மார்கோட் ரிமெம்பர்ஸ் த சன். அது என்னென்னா, ஜெல்லசினா பொறாமை, குழந்தைங்களுக்குள்ளே பொறாமை. குழந்தைங்களுக்கெல்லாம் பொறாமை வரதானே செய்யும், சின்ன சின்ன பொறாமை. அந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பொறாமை. என்னென்னா, மார்கோட் சூரியனை நல்ல ஞாபகம் வச்சு சொல்லுது அந்த பிள்ளை. ஏன்னா அந்த பிள்ளை ஆல்ரெடி எர்த்துலேருந்து அப்போ தான் போயிருக்கு, நம்ம பூமியிலேருந்து போன பிள்ளை. அது என்ன சொல்லுது பாரு, இட்ஸ் லைக் அ பென்னினா பைசா, உருண்டையாக இருக்கும்ல காசு, அதை சொல்லுது. அந்த குழந்தைங்களுக்கு அதுதானே தெரியும். இட்ஸ் லைக் அ பென்னி, ஒரு காசு மாதிரி இருந்துச்சு அது. இட்ஸ் லைக் அ ஃபயர் இன் த ஸ்டவ். ஸ்டவ்வில் தீ எரிஞ்சால் எப்படி இருக்கும், ஜுவாலை, அந்த மாதிரி அது உஷ்ணமாக இருக்குமா சூரியன். இட்ஸ் லைக் அ பென்னி, அது காசு மாதிரி உருண்டையாக இருந்துச்சு. இட்ஸ் லைக் அ ஃபயர் இன் த ஸ்டவ், நெருப்பு, ஸ்டவ்வில் எரியிற நெருப்பு மாதிரி இருக்கும், சேஸ் மார்கோட் அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளை அந்த மிச்ச குழந்தைங்க கிட்ட. ஆஸ் மார்கோட் ரீசெண்ட்லி கேம் ஃப்ரம் எர்த், பூமியிலேருந்து அப்போ தான் அந்த பொண்ணு வீனஸ்க்கு போயிருக்கு. ஷீ குட் ரிகால் த சன். அதனால் அந்த பிள்ளைக்கு திருப்பி ஞாபகம் வருது, திருப்பி அந்த பிள்ளை நினைவுபடுத்தி சொல்லுது, நினைவு வருது சூரியனை பற்றி. அது பத்தாக்குறைக்கு என்ன பண்ணுது, 4வது பாயிண்ட்டு, மார்கோட் ரைட்ஸ் அ போயம் அபவுட் த சன். ஒரு சின்ன கவிதை வேறு எழுதுது சூரியனை பற்றி. ஏன்னா சூரியனை மிஸ் பண்ணுறதுனால அந்த பிள்ளை அந்த ஊரில் போய் சூரியனை பற்றி ஒரு கவிதை எழுது. ஐ திங்க் த சன் இஸ் அ ஃப்ளவர் தட் ப்ளூம்ஸ் ஃபார் ஜஸ்ட் 1 hour. நான் நினைக்கிறேன் சூரியன்றது ஒரு பூ, அந்த பூ மலர்றது ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் மலரும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ஒரு கவிதை எழுதுது. உடனே கூட படிக்கிற வில்லியம்ன்ற பையன், வில்லியம் ப்ரொட்டஸ்டட் தட், எதிர்க்கிறான் அதை. வில்லியம் 5வது பாயிண்ட்டு, வில்லியம் அதை அந்த பிள்ளை அந்த எழுதுனதை ஐ திங்க் த சன் இஸ் அ ஃப்ளவர் தட் ப்ளூம்ஸ் ஃபார் அன் hour அப்படின்னு சொல்லுதில்ல, அதை அவன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறான், எதிர்த்து சொல்கிறான், எதிர்த்து பேசுகிறான், எதுக்குறான். யூ டிடன்ட் ரைட் தட், நீ அதை எழுதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐ டிட் சேஸ் மார்கோட். இல்லை நான் எழுதுனேன் அப்படின்னுது. யூ ஆர் லையிங், யூ டோன்ட் ரிமெம்பர், cried the children. நீ பொய் சொல்கிற, லையிங்னா பொய் சொல்லுது. யூ ஆர் லையிங், நீ பொய் சொல்கிற. யூ டோன்ட் ரிமெம்பர், உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுதுங்க பிள்ளைங்க. ஏன்னா அதுங்களுக்கு பொறாமை, ஏன்னா இவன் மட்டும் சூரியனை பார்த்துருக்காளே, நம்மளாம் சூரியனை பார்த்ததே இல்லையே அப்படின்னு. ஏன்னா 7 வருஷத்துக்கு ஒருக்க தான் சூரியன் வரும் இந்த கிரகத்துக்கு. சுக்கிரனுக்கு 7 வருஷம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அது இடையில ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் சூரியன் வரும். அதனால் இந்த குழந்தைங்க அப்போ தான் சின்ன பிள்ளைங்கள்ல, அதனால் அதுக்கு பார்க்கல. 9 வயசு பிள்ளைங்க, அது 7 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையாக இருந்திருக்கு, 2 வயசு குழந்தையாக இருந்ததுனால அந்த பிள்ளைகளுக்கு அது ஞாபகம் இல்லை. அதனால் இவளுக்கும் ஞாபகம் இருக்காதுன்ற மாதிரி நினைக்கிதுங்க. ஆனால் அந்த பிள்ளை எர்த்துலேருந்து வந்ததுனால அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தானே எர்த்துலேருந்து வந்துச்சு, அதனால பிள்ளை பார்த்துருக்கும்ல. அதனால் அந்த பிள்ளை சொல்கிறத அதுக்கு ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க. திஸ் இஸ் த டே த சயின்டிஸ்ட் ப்ரிடிக்ட், தே சே தே நோ த சன் அப்படின்னு சொல்லி மார்கட் சொல்லி முடிக்கலை அந்த பிள்ளை. அதாவது இதுதான், இந்த நாள் தான் அது. சயின்டிஸ்ட்ஸு ஏற்கனவே கணிச்சிருக்காங்க. என்ன கணிச்சிருக்காங்க? தேசே அவங்க சொல்லியிருக்காங்க,
அவங்களுக்கு தெரியும் இந்த சன், அதாவது அந்த பிள்ளைக்கு இன்றைக்கி தெரியுது இந்த நாளில் சூரியன் இன்றைக்கி வரும், இங்கே எங்கள் வீனஸ்க்கு சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளை. அதை சொல்லி முடிக்கலை அந்த பிள்ளை. மார்கோட் லெஃப்ட், பாதியிலே விட்டுருச்சு. ஆல் அ ஜோக் செட் எல்லாமே சும்மா பொய், விளையாட்டு, சிரிப்புக்கு பேசுது அந்த பிள்ளை, உண்மை இல்லை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் வில்லியம். அண்ட் லாக்ட் மார்கோட் இன் அ ஸ்மால் ரூம் பிஃபோர் த டீச்சர் கம்ஸ். டீச்சர் வரதுக்கு முன்னாடியே மார்கோட்டை ஒரு ரூம்குள்ளே வச்சு அடைச்சிட்டு எல்லா பிள்ளைங்களும் ஓடி போயிருதுங்க. அதாவது அது ஒரு பொறாமையில், இந்த பிள்ளை இப்படி பேசுதே, இந்த பிள்ளைக்கு சூரியனை பற்றி தெரியுதே அப்படின்றத பொறாமையில் இந்த குழந்தைங்க போகிறான் அந்த பிள்ளையை உள்ளே போட்டு அடைச்சிட்டு ஓடிடுதுங்க எல்லாம். இது 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது பேராகிராஃபாக எழுதணும் நீங்கள். நான் பிடிஎஃப் உங்களுக்கு இப்போ இதில் கொடுக்கல, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கல, அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் எழுதி படிங்க செல்லங்களா, தங்க பிள்ளைங்களா. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் இந்த அனுபவம். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஷினில் பார்க்கலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.